அனைவருக்கும் வணக்கம் மக்களை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரை மண்டல நகரில் நிற்கிறேன். அதாவது மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில். என் தம்பி வரேன்னு சொன்னான், அதனால் காரியடியோ போகல, இடவுலையே இறங்கியாச்சு. அவன் கூட போகலான்ட்டு இறங்கிட்டேன். நான் வந்த பஸ்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணுங்க. அது இப்போ புதுசாக விட்ருக்காங்க. இன்ஜின் வந்து பின்னாடி இருக்க வண்டி, அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரோடு நல்லா இருக்கிறதுனால அந்த பஸ்ஸில் உட்காந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. முன்னாடிலாம் பஸ்ஸில் உட்காந்து பார்த்தா டம்முன்னு தூக்கி போட கிட்னியில் இருக்க கல்லே கரைஞ்சி போயிடும். ஆனால் இன்றைக்கி அந்த பஸ்ஸில் வந்தப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்ஜின் சவுண்ட் வந்து பின்னாடி இருக்கிறதுனால முன்னாடி உள்ள இன்ஜின் சவுண்டே இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. இந்த டிரைவர்கிட்ட பேசினேன், சார் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு. ரொம்ப அருமையாக இருக்குப்பா, கியர் இல்லை, கிளச்சு மிதிக்க தேவையில்லை. ரெண்டாவது மெயினாக வந்து இன்ஜின் முன்னாடி இல்லாதனால அந்த இன்ஜினோட சூடு நம்மளுக்கு இல்லைப்பா. எங்களுக்கு முன்னாடி டிரைவருக்கு பிரச்சனையே அதான். இந்த மணிக்கணக்கில் உட்காந்து ஓட்டுறோம், எங்களுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா வந்துடும். மெயினாக பைல்ஸ் இது மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனை இல்லாதனால நல்லா இருக்குப்பா வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, அதே நேரத்தில் இந்த ஹீட்டு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த வண்டி நல்லா இருக்குப்பா ஓட்டுறதுக்கு அப்படின்னாரு. உண்மைக்கே நானும் ஒரு 2-3 ஸ்டேட் போயிருக்கேன். பேருந்து வசதியோ உள்கட்டமைப்பு வசதியோ நம்ம தமிழ்நாட்டில் வேறு லெவலில் தான் அங்கே இருக்குது. அருமையான பேருந்து, நம்மளுக்கு ரோடு எல்லாமே, மாநில சாலைனாலும் சரி, அது தேசிய சாலைனாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க தமிழ்நாட்டில். அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தான் சொல்லி ஆகணும். மிக்க நன்றிங்க. நல்ல பேருந்து, நல்ல கல்வி வசதி, தண்ணி, குடிநீர் வசதி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுற அளவுக்கு என்பது ஓகே தான். இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, சூப்பராக இருக்குது. பஸ்ஸு நல்லா, ரோடு நல்லா நிறைய, அதாவது உள்ள ஒரு சில ரோடு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் வந்த வழியில் இருக்க ரோடோ நான் வந்த பஸ்ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. ஓகே, நன்றி மக்களே. ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு, அதுதான் போகிறேன். என் ஊருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்போயுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன், போயிடுவேன். ஏன்னா என் ஊரில் ஃபங்க்ஷன்னாலே மட்டன் தான். என் ஊரில் மட்டன் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டாவது சொந்த பந்தங்களை பார்க்குறதுல அது ஒரு சந்தோஷம்தான். போய் சொந்த பந்தங்களை பார்த்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரதில்ல போகிறேன். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வீடியோ போடுறேன். நன்றி மக்களே.